அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு ஒரு அற்புதமான நபிமொழி. நீண்ட நேரம் அமர்ந்து திக்ர் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய 4 கலிமாக்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வீட்டிலிருந்து வெளியேறி செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற பொழுது நபி அவர்களுடைய மனைவி அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுமிடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக சென்று விட்டு மீண்டும் லுஹாவுடைய நேரத்திலே வீடு திரும்புகிறார்கள். அப்பொழுதும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் போனதுல இருந்து நீங்க இன்னும் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல நான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்கிருந்து நான் சென்ற பின்னால் 4 கலிமாக்களை 3 முறை சொன்னேன். நான் சொன்ன அந்த 4 கலிமாக்களையும் நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து செஞ்ச அந்த திக்ரையும் இடை போடப்பட்டால் நான் சொன்ன அந்த 4 கலிமாக்களுடைய எடை என்பது அது கனமானதாக ஆகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த 4 கலிமாக்களை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ மிதாத கலிமாத்திஹி வ ரிதா நஃப்ஸிஹி. நீண்ட நேரம் திக்ர் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை மொத்தமாக பெற்றுத்தருகிற அந்த 4 கலிமாக்கள் இந்த கலிமாக்கள் தான். இந்த கலிமாக்களை நாம் நாள்தோறும் மோதி வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கக்கூடிய நல் வாய்ப்பை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.